அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, பிஜிடிஆர்பி அழகு 5ல தனிப்பாடல்கள் தலைப்புல காலமேக புலவரின் பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 6வது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். கொட்டைப்பாக்கென்று எடுத்து களிப்பாக்கென்று முடித்தது. இந்த பாடல் கொட்டைப்பாக்குன்னு தொடங்கி களிப்பாக்குல முடியுது. பாடல் பாருங்களேன். கொட்டை பாக்கும் ஒரு கண் கூடையை பாக்கும் மடியில் பிட்டை பாக்கும் பாகம் பெண் பாக்கும் முட்ட நெஞ்சே ஆரணனும் நாரணனும் ஆதி மறையும் தேடும் காரணனை கண்டு களிப்பாக்கு அப்படின்றது இந்த பாடல். மனதுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நெஞ்சே மனமே நீ கேள, ஆரணனும் நாரணனும் அப்படிங்கிறாங்க. 3வது வரியிலேருந்து நம்ம பொருள் பார்க்கலாம். ஆரணன் என்பது பிரம்மன், நாரணன் என்பது திருமால். இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்களா, ஆதிமறையும் பழமையான வேதமும் தேடக்கூடிய காரணன் அப்படிங்கிறப்ப எப்பொழுதுக்கும் காரணமான சிவபெருமான் அவரோட அடியை தேடி போன கதை நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் மதுரையிலே மண் சுமக்க சென்ற பொழுது, பிட்டுக்கு மண் சுமக்க சென்ற பொழுது ஒரு கண், அந்த சிவபெருமானோட ஒரு கண் எங்க இருந்துச்சா, கொட்டை பாக்கும். அதாவது இந்த வேலை வாங்குறவங்க கொட்டு அடிச்சு அடிச்சு எல்லாரையும் வேகப்படுத்துவாங்களாம் வேலை பார்க்க சொல்லி. கொட்டு என்பது ஒரு வகை தாளம், இசைக்கருவி. அப்போ ஒரு கண் கொட்டை பாக்கும். அடுத்து ஒரு கண்ணானது கூடையை பார்க்கும், மறுக்கண் கூடையை பார்க்குமா. அதாவது இந்த மண் சுமக்கின்ற கூடையை பார்க்குமா, அந்த கூடையில மண் எவ்வளவு நிறைஞ்சிருக்கு, எப்ப தூக்கணும் அப்படின்னு. மேலும் அது மடியில், அவருடைய மடியில் கட்டி வைத்துள்ள பிட்டை பார்க்கும். அந்த வந்தி கிழவி கொடுத்த பிட்டை அப்பப்போ பார்த்துக்குமா ஒரு கண்ணு, அவள் கூலியா கொடுக்குறா இல்லைங்களா, அந்த பிட்டை பார்க்கும். பாகம் பெண் பார்க்கும், அது அவருடைய இடப்பாகத்தில் உள்ள உமாதேவியையும் ஒரு கண்ணில் பார்த்துக்குவாராம். காரணனை, அப்பெருமானை, காரணன் என்பது இங்க சிவபெருமான சொல்றாங்க. முட்டக்கண்டு, அவரை நிரம்ப தரிசித்து களிப்பாக்கு அப்படின்னா, களிப்பு என்றால் மகிழ்ச்சி. உன் கண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கொள், மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி செய்து கொள் அப்படிங்கிறத இந்த பாடல். பாருங்க, கொட்டை பார்க்கும் ஒரு கண் கூடையை பார்க்கும் மடியில் பிட்டை பார்க்கும் பாகம் பெண் பார்க்கும் முட்ட நெஞ்சே மனமே ஆரணனும் நாரணனும் ஆதி மறையும் தேடக்கூடிய சிவபெருமானை கண்டு களிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல ரொம்ப அழகா முடிச்சிருக்கிறார் காலமேக புலவர். அடுத்து செருப்பென்று எடுத்து விளக்குமாறு என்று முடித்தது. இந்த பாடல் செருப்புன்னு தொடங்கி விளக்குமாறுல முடியுதுங்கிறாங்க. பார்ப்பதற்கு என்ன செருப்பு விளக்குமாறு அப்படின்னு வருதேன்னு இருக்கலாம். ஆனா பொருள் பாருங்களேன். செருப்புக்கு வீரரை சென்றுலக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புள்ள, மறுப்புக்கு தண்டேன் பொலிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. அதாவது செருப்புக்கு அப்படிங்கிறது, செரு என்றால் பகை, இந்த போர்க்களத்திற்குள் புகுந்து, யுத்த களத்திற்குள் புகுந்து, பகைவர்கள் இருக்கக்கூடிய அந்த களத்திற்குள், புக்கு என்றால் புகுந்து, யுத்த களத்தில் புகுந்து வீரரை, வீரர் அப்படிங்கிறது பகைவர்கள் இல்லையா, போர் வீரர்கள் பால் சென்றுலக்கும் அப்படின்னா அவர்களை போய் துன்புறுத்துமா. எது? இந்த வேலனுடைய வேலாயுதத்தை, வேலாயுதம் தான் அவரை துன்புறுத்துமா பகைவர்கள். அப்படிப்பட்ட வேலாயுதத்தை உடையவனாகிய பொறுப்புக்கு நாயகனை, பொறுப்பு என்றால் மலை, மலைக்கு தலைவனாகிய முருகப்பெருமானை புள்ள, புள்ள என்றால் ஆறத் தழுவுவதற்கு ஆறு வழியை காட்டு அப்படிங்கிறார். மறுப்புக்கு அப்படின்னா வாசனை பொருந்தி, தன்தேன் அப்படிங்கிறது குளிர்ந்த தேனை பொழிந்த மிகுதியாக சிந்திய திருத்தாமரை மேல் வீற்றிருக்கும் அழகிய தாமரை மேல் தங்கி இருக்கக்கூடிய பண்டே, நீ அவனுக்கான அந்த மலையை எனக்கு விளக்கும் ஆறு. ஆறு என்றால் வழி, விளக்குதல் என்றால் தெளிவாக காட்டுதல். அந்த முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய அந்த மலைக்கான வழியை வண்டே நீ எனக்கு காட்டு. பாருங்களேன், செருப்புக்கு வீரரை சென்றுலக்கும் வேலன், யுத்த களத்திற்குள் புகுந்தே போர் வீரர்களை இல்லை என்னும்படி செய்யக்கூடிய வேலாயுதத்தை ஏந்தியுள்ள வேலன் வசிக்கக்கூடிய இந்த பொறுப்புக்கு நாயகன் அப்படிங்கிறது இங்க மலைக்கு அதிபதியான முருகனின் புள்ள அப்படிங்கிறப்ப அவனை தழுவணும். அதனால மறுப்புக்கு தண்டேன் அப்படிங்கிறாங்க. அவனது வாசனை பொருந்திய, அதாவது அவனை பார்க்கணும், அவனை தழுவணும்னு ஆசை இருக்கு, அதனால எனக்கு நீ வழிகாட்டு. யார வழிகாட்ட சொல்றாங்க? மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த அந்த இனிய தேனை தாங்கி இருக்கின்ற, தாமரை மலர் மேல் வீற்றிருக்கின்ற
வண்டே நீ எனக்கு அவன் மலைக்கான வழியை விளக்கமாக காட்டு அப்படிங்கிறதா இந்த பாடல். அடுத்த பாடல் 53வது பாடல். கரி என்றெடுத்து உமி என்று முடித்தது. பாடல் கரின்னு தொடங்கி உமின்னு முடியுது. கரியதனையே யுரித்த கையால் வளையேந்த அரியர்க்கு எட்டாத வையா பரிவாக அண்டரெல்லாம் கூடிய முதல் கடைந்த பொழுது உண்ட நஞ்சை இங்கே உமி அப்படிங்கிறாங்க. அதாவது கரியதனையே உரித்த கையா அப்படிங்கிறாங்க. அந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சிவபெருமான் அந்த யானையை, வாமன் என்று சொல்லக்கூடிய யானையை உரித்து அதன் தோலை போர்த்தி கொண்ட கையை உடையவன். அதுதான் இங்க சொல்றாங்க, கரியதனையே உரித்த கையை உடையவனே. வலை ஏந்து, வலை என்பது சங்கு, சங்கை ஏந்திய அரியாகிய திருமாலுக்கும் அயர்க்கும், அயன் என்றது பிரம்மனுக்கும் எட்டாத ஐயா, உனது அடி அவங்க 2 பேருக்குமே எட்டல, அடிமுடி காண முடியாத ஐயனே. அண்டர் எல்லாம் கூடி, அண்டர்னா தேவர்கள், அந்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அமுதம் கடைந்த பொழுது, அண்டரெல்லாம் கூடி அமுதம் கடைந்த பொழுது, திருப்பார்கடலிலே அமிர்தத்தை கடைந்த பொழுது, பரிவாக இரக்கத்தோடு, அவர்கள் எல்லாம் மயங்கி போனார்கள் இல்லையா, அவங்க மேல கொண்ட இரக்கத்தினால அங்கு வந்த ஆழகால நஞ்சை உண்ட உட்கொண்ட விடத்தை, அங்க பார்க்கடல்ல நஞ்சை உண்ட இல்லையா, அந்த நஞ்சை இந்த இடத்தில் உமி, உமி என்றால் துப்புவாயாக அப்படின்னு சொல்லி சிவபெருமானை குறித்து பாடியதாக இந்த பாடல். பாருங்களேன், பார்க்கடல்ல நீ நஞ்சை உண்டுட்ட, அந்த நஞ்சு இன்னும் உன் தொண்டையிலேயே இருக்கு, அதனாலதான் நீ திருநீல கண்டன் ஆகி போன, அந்த நஞ்சை இந்த இடத்தில் உமிழ்ந்து விடு, துப்பி விடு அப்படின்னு சொல்லி கவி காலமேகம் இந்த பாடல பாடுறார். கரியதனையே உரித்த கையை உடையவன், வலை ஏந்திய, சங்கை உடைய, சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய திருமாலும் அயர் பிரம்மனும் அவர்கள் இருவருக்கும் எட்டாத அடிமுடி காண முடியாத ஐயனே, பரிவாக தேவர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் அனைவரும் கூடி அமுதத்தை கடைந்த பொழுது வந்த நஞ்சை அன்று உண்டாயே, அந்த நஞ்சை இங்கே உமிழ்ந்து விடு அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். அடுத்த பாடல் 54வது பாடல். 53வது பாடலோட பொருள்லயே தான் இந்த பாடலும் அமைஞ்சிருக்கு, அதனால இதுவும் அது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே பொருள் தான். அங்க சிவபெருமான நஞ்சு உமிழ சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் இங்கேயும் உமிழ சொல்றாங்க. எதை உமிழணும், எதை துப்பணும்? பாடல் பாருங்களேன். கரிக்காய் பொரித்தால் கன்னிக்காயை தீத்தாள், பரிக்காயை பச்சடியாய் பண்ணால் உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய்த்துவட்ட ஆளாக்கினால் அத்தை மகள் உப்பு காஞ்சிச்சி உமி. பாடல் பாருங்களேன். உருக்கமுள்ள அத்தையின் மகளானவள், அத்தை மகள் என்பால் விருப்பமுள்ள அத்தை மகளானவள் என்ன செஞ்சாலாம், கரிக்காயை பொரித்தாளாம். கரிக்காய் என்பது அத்திக்காய், அத்திக்காயை பொரியல் செய்தாலாம். கன்னிக்காயை தீர்த்தாள் அப்படின்னா, கன்னி என்பது வாழைக்காய், வாழைக்காயை சுட்டு வைத்தாளாம். பரிக்காயை பச்சடியாய் பண்ணாள், பரிக்காய் என்பது மாங்காய், மாங்காய் பச்சடி வச்சுட்டாளாம். அதாவது அத்திக்காய் பொரியல் செஞ்சு, வாழைக்காய் தீயல் செஞ்சு, மாங்காய் பச்சடி வைத்தாள். அப்பைக்காய், அப்பைக்காய் என்பது அழகிய கத்தரிக்காயை நெய் துவட்டல் ஆக்கினாள், நெய்யோடு கூடிய துவட்டலாக செய்து வைத்தாள். சரி, அழகான உணவு தானே இது. அத்தலையிலையும் உப்புக்கான், உப்பை மிகுதியாக போட்டு விட்டாள். சீச்சி உமி, அதனால் அதை அருவருப்பாக துப்பிவிடு. அந்த உணவு உன்னால சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாமே உப்பா இருக்கு, அதனால இந்த உப்பை உமிழ்ந்து விடு. எது போல அன்னைக்கு சிவபெருமான் நஞ்சை உமிழ்ந்தார் இல்லையா, அது போல அப்படின்னு அந்த பாடலை கொண்டு இங்க பொறுத்துறாங்க. கரிக்காய் பொரித்தால் கன்னிக்காயை தீத்தால், பரிக்காயை பச்சடியாய் பண்ணால் உருக்கமுள்ள அத்தை மகள் அப்பைக்காய் நெய்த்துவட்டல் ஆக்கினாள். அத்தை மகள் அனைத்திலும் உப்பை அள்ளி கொட்டி விட்டால், அந்த உப்பை உன்னால் தின்ன முடியாது, அதனால் சீச்சி என்று உமிழ்ந்து விடு அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள். அடுத்த பாடல் 55வது பாடலை நான் இங்க விட்டுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சொற்கள் பொதுவெளியில சொல்வதற்கு உகந்ததா இல்லாததுனால நான் 55வது பாடலை விட்டுட்டு 56வது பாடலுக்கு வந்திருக்கேன். தனிப்பாடல் திரட்டு கிடைக்கிறப்போ நீங்க தனியா படிச்சு அந்த பொருளுக்கான பாடலுக்கான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 56வது பாடல் சீத்து பூத்து என்று பாடியது. அதனால் சீத்து பூத்து அப்படிங்கிறப்ப திக்கு முக்காடி போற மாதிரி, ரொம்ப சிரமப்படுற மாதிரியான சூழலை சொல்றப்போ இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, ஐயோ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி சீத்து பூத்துன்னு ஆயிட்டா அப்படிம்பாங்க.
அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இங்க சொல்றாங்க. அப்பூரும் செஞ்சடை மேல் புவியை பார்த்து பார்த்து எப்போதும் சீத்து பூத்தெனவே முப்போதும் ஆலங்காட்டில் நிற்கும் வாயங்காக்கா நிற்கும் ஆலங்காட்டான் பூணரா. அது என்ன பாடல்? ஆலங்காட்டான் என்பது திருவாலங்காட்டில் உரையக்கூடிய சிவபெருமான். பூன் என்றால் மேனி, திருமேனி மேல் அணிகின்ற அரா. அரா என்பது பாம்பு. சிவபெருமான் ஆலங்காட்டில் உரையக்கூடிய சிவபெருமான் தன் திருமேனி மேல் அணிகின்ற அந்த பாம்பானது அரவானது. அப்பூரும் அப்படிங்கிறப்போ கங்கை செல்கின்ற செஞ்சடை மேல் சிவந்த சடைமுடியின் மேல் அம்புலியை சந்திரனை பார்த்து பார்த்து அடிக்கடி பார்த்து எப்போதும் அப்படின்னா எந்த நேரத்திலும் சீத்து பூத்து எனவே சீத்து பூத்து என்று இறைவதுடன். ஏன்னா நிலவை பாம்பு விழுங்குவது புராண செய்தி. சந்திர கிரகணம் நமக்கு தெரியும். இப்போ இந்த பாம்பு என்ன பண்ணுதான், சிவபெருமானோட மார்புல அணியா இருக்கு. இந்த அம்புலி எங்க இருக்குன்னா சிவபெருமானோட தலையில இருக்கு. இந்த பாம்பு என்ன பண்ணுதான், அந்த அம்புலிய பாக்குறப்பெல்லாம் சீத்து பூத்துன்னு இறஞ்சுக்கிட்டே இருக்கான் கடும் கோபத்தோட. அதால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ரெண்டும் பகை இல்லையா, அதனால அந்த மாதிரி இறைஞ்சுக்கிட்டே இருக்குமா. முப்போது முக்காலத்துக்கும் அங்கு வாள் ஆட்டான் இருக்கும், தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கும். எப்படியாவது இந்த மார்பை கடந்து அந்த முடியை தொட்டு நிலவை விழுங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. அங்காக்கா, அங்காக்கா என்றால் விழுங்குவதற்காக, வாயை பிளந்து கொண்டு விழுங்குவதற்காக காத்து கொண்டு இருக்கும். அந்த சூழல இந்த பாடல்ல சொல்ற. அப்பூரும் செஞ்சடை மேல் அப்படிங்கிறாங்க. அழகான வரிகள் இல்லைங்களா? ரொம்ப அந்த செஞ்சடை அப்படிங்கிறது சிவபெருமானோட முடிய சொல்றாங்க. அந்த சிவந்த அந்த செஞ்சடையின் மீது அப்பூரும் அப்படின்னது, அப்பு என்றால் நீர், நீர் ஊறக்கூடிய கங்கை நீர் ஊறக்கூடிய அந்த செஞ்சடையின் மேல் அம்புலி, அம்புலி என்றால் நிலவை. அந்த நிலவை பார்த்து பார்த்து எப்போதும் எப்போதும்னா இடைவிடாமல் 24 மணி நேரமும் சீத்து பூத்தேனவே அப்படியே கோபத்தோட இரைச்சல் விட்டுட்டே இருக்குமா. அதனாலதான் அந்த பாம்பு எப்போதுமே உசுன்னு சீறிக்கிட்டே இருக்குமா. முப்போதும் எப்பவுமே எங்க இருக்கக்கூடிய பாம்பு? ஆலங்காட்டான் நிற்கும் வாயங்காக்கா நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஆலங்காட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மார்பில் எழுந்திருக்கக்கூடிய ஆலங்காட்டான் பூன் ஆரா அப்படிங்கிறாங்க. அரா என்றால் பாம்பு, பூன் என்றால் அணிகலன். ஆலங்காட்டான் அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய அந்த அராவானது, பாம்பானது வாயை பிளந்து கொண்டு அந்த நிலவை விழுங்குவதற்காக சீத்து பூத் என்று இறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பாடலோட பொருள். அடுத்தது 57வது பாடல் ஒரு பெரிய பாடலா கொடுத்திருக்காங்க. பார்க்கடலில் செந்தூள் எழும்ப பாடியது. பார்க்கடலில் இருந்து செந்தூள் எப்படி எழும்பும் அந்த பாடல்ல பார்க்கலாம் பாருங்க. சுத்த பார்க்கடலின் அடுவினிர் தூளி தோன்றிய அதிசயம் அது கேள், மந்தகங் கரியை உரித்தவன் மீது மதன் பொறு தழிந்திடும் மாற்றம் வித்தக கமலை செவியுறக் கேட்டால் விழுந்து நொந்து அயர்ந்து எழுந்தேங்கி கைத்தள மலரான் மார்புற புடைத்தால் எழுந்தது கலவையின் செந்தூள் அப்படிங்கிறாங்க. பாடல் பாருங்க. சுத்த பார்க்கடலின் நடுவில், தூய்மையாகிய அந்த பார்க்கடலின் நடுவுல மத்தியில தூளி தோன்றிய அதிசயம் அது கேள். தூளி அப்படின்னா புழுதின்னு அர்த்தமா. அந்த தூளி தோன்றும் எப்படி? கடல்ல எப்படி புழுதி தோன்றும்? கடல்ல அலைதான தோன்றும். ஆனா இந்த பாடல்ல புழுதி தோன்றியதற்கான அதிசயம் அப்படின்னா ஆச்சரியமான காரணத்தை கேட்பாயாக. எதனால அந்த புழுதி தோன்றுச்சு? மத்தகங்கரியை உரித்தவன் மீது, வலிய யானையை தலையை உடைய யானையை உரித்து போர்த்தவன் சிவபெருமான், இந்த வாமன் அப்படிங்கிற யானைய. அவன் மேல் மதன் பொருது அழிந்திடும் மாற்றம், மன்மதன் மலரம்பு விடுத்து போர் செய்து எரிக்கப்பட்டு இறந்து போன செய்தியை வித்தக கமலை அறிவிமிக்க திருமகள் செவியுற கேட்டாள். அவ கேட்கிறா, திருமகள் கேட்கிறா, மன்மதனை சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த செய்தி கேட்ட திருமகள் காதார கேட்டு விழுந்து நொந்து அயர்ந்து அழுது கீழே விழுந்து வருந்தி இலைப்புற்று அழுது கைத்தள மலரால் போன்ற தன் திருக்கைகளால் ஓங்கி மார்புற புடைத்தாள். மார்பிலே படும்படி ஓங்கி அடித்து கொண்டாள். ஏன்னா அவள் செல்வத்துக்கு அதிபதி, மகிழ்ச்சிக்கு அதிபதி இல்லையா? மன்மதன் இறந்து போயிட்டு அந்த உலக மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால திருமகள் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகின்றாள்.
கலவையின் செந்தூள் அவள் மார்பிலே பூசிய காய்ந்த சந்தன குழம்பின் செந்நிறமான துகள்கள் புழுதி போல் கிளம்பின. அந்த புழுதினாலதான் பார்க்கடல்ல புழுதி எழும்பியிருக்கு. பார்க்கடல்ல தான் திருமால் இருக்காரு. திருமாலின் மனைவி தான் திருமகள். திருமகள் அழுகிறா. திருமகள் ஏன் அழணும்? மன்மதன் இறந்து போனதை நினைச்சு. மன்மதன் ஏன் இறந்து போனா? சிவபெருமான் எரித்ததனால். இந்த புராண செய்தியை தான் இந்த பாடல சொல்றாங்க. பாடல் பாருங்களேன். சுத்த பார்க்கடலின் அடுவினீர் தூளி. சுத்த பார்க்கடலுக்கு நடுவுல புழுதி எழும்புது. அது தோன்றியது. அது வந்து எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? அந்த அதிசயத்தை சொல்றேன் கேளு. எதனால் அந்த தூளி புழுதி தோன்றியது அப்படின்னா, மத்தகங்கரியை உரித்தவன் மீது சிவபெருமான், யானையை உரித்து தோலை பொருத்தி கொண்ட சிவபெருமான் மீது மதன் பொறுத்து அழித்திடும் மாற்றம். காமன் வந்து மலர் அம்பை எய்ததனால சிவபெருமான் கோபம் கொண்டு மன்மதனை அழித்து விட்டான். இந்த செய்தியை வித்தக கமலை செவியுற கேட்டாள். கமலை என்பது தாமரை பூவில் உரையக்கூடிய திருமகள். காதார கேட்டாள். கேட்ட உடனே ஐயோ இந்த உலக மக்கள் எல்லாம் துன்பப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு விழுந்து நொந்து அயர்ந்து அழுது ஏங்கி தன் கைத்தள மலரால் மார்புற புடைத்தாள். தன் கைகளால் மார்பில் அடித்துக் கொண்டு அழுதாள். அதனால் அவள் மார்பில் பூசிய சந்தனத்தின் செந்நிறம் புழுதியாக கிளம்பியது. அந்த புழுதி தான் பார்க்கடலில் எழுந்த புழுதி அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல விளக்குறாரு கவி காளமேகம். அடுத்த பாடல் 58வது பாடல். என்னை இடுக்கடி பாயை சுருட்டடியே கடி அம்பலத்தே அப்படிங்கிற இந்த பாடலை வந்து கட்டளை கலித்துறையாக கவி காளமேகம் பாடியிருக்கிறார். பாடல் பாருங்களேன். தடக்கடலில் பள்ளி கல்வோன் மதனை நற்சங்கரனார் அடற்புலி குட்டி கழித்தனராம் அது கேட்டு நெஞ்சில் நடுக்கம் வந்துற்றது கை கால் எலா நளினத்தில் என்னை இடுக்கடி பாயை சுருட்டடியே கடி அம்பலத்தே அப்படிங்கிறத பாடலோட பொருள். தடக்கடலில் பள்ளி கொள்வோன் அப்படின்னா விசாலமான, தடம் என்றால் பெரியன்னு அர்த்தம், உரிச்சொல் இல்லையா? விசாலமான பார்க்கடலில் துயில்வோன் ஆகிய திருமால், அதனை அந்த பார்க்கடலை நற்சங்கரனார், அதாவது சிவபெருமான், சங்கரன் என்பது நல்வரம் தரக்கூடிய சிவபெருமானார், அடற்புலி குட்டிக்கு வலிமையான அந்த வியாபத முனிவனோட புதல்வன் ஆகிய உபமன்யுங்கிற முனிவனுக்கு பார்க்கடலை அழிச்சிட்டாராம் சிவபெருமான், கொடுத்து விட்டாராம். அது கேட்டு அந்த செய்தியை கேட்டு நெஞ்சில் நடுக்கம் வந்துற்றது. ஏன்னா அந்த பார்க்கடல் திருமாலுக்கு சொந்தம். அந்த முனிவருக்காக சிவபெருமான் அந்த பார்க்கடலை தானமாக கொடுத்துட்டார், முனிவனோட மகனுக்காக. வியாக்கிரபாத முனிவர் அப்படின்ற அந்த முனிவரோட மகனான உபமன்யு அப்படிங்கிற முனிவனுக்கு பரிசா கொடுத்துட்டாங்களாம். இந்த செய்தியை கேட்ட உடனே நெஞ்சில் நடுக்கம் வந்தது. நளினத்தி அப்படின்னா தாமரை பூவில் உறையும் தேவி, எனது உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது. தேவிட்ட சொல்ற மாதிரி, திருமகள்கிட்ட சொல்ற மாதிரி, என்னுடைய நெஞ்சில் கவலை ஏற்பட்டது, திருமால் பேசுற மாதிரி சொல்றாங்க. கை கால் எலா, என்னுடைய கையும் காலும் வலிமையும் எழுந்து இயங்கவில்லை. என்னை இடுக்கடி, என்னை தாங்களாக பற்றி கொண்டு திருமால் சொல்றார். ஏன்னா பார்க்கடல் அவருக்கு உரிமையானது இல்ல, தானமாக கொடுத்தது சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்துட்டா கேள்வி கேட்க முடியாது. அதனால திருமாலுக்கு அதுல வருத்தம், தான் உரையக்கூடிய பார்க்கடலை தானமாக சிவபெருமான் முனிவனோட மகனுக்கு கொடுத்துட்டாரேன்னு. அந்த செய்தி அவரால் கேட்டுக்க முடியல. உடம்பெல்லாம் நடுங்குது, கை காலெல்லாம் பலவீனமாகி திருமகளை பார்த்து சொல்றார், என்னை இடுக்கடி, என்னை தாங்கி பற்றிக்கொள், பாயை சுருட்டடி, என்னுடைய இந்த ஆதிசேஷன்கிற அந்த பாயை வந்து சுருட்டிக்கொள், அம்பலத்தே ஏறடி, இந்த சிற்றபை, இந்த சிற்சபையின் இடத்தே செல்வாயாக. இந்த பார்க்கடலை விட்டுட்டு நம்ம சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலம் சிதம்பரத்துக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியான பாடல் தான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாடல் இல்ல? அடுத்த பாடல் 59வது பாடல். போவாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாளாம் இவளாம் என்று பாடியது. என்ன விளக்கம் அப்படின்னு பாக்குறப்ப பாடல் பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை பாருங்களேன். செற்றலரை வென்ற திருமலை ராயன் கரத்தில் வெற்றி புரியும் வாளே வீரவாள், மற்றைய வாள் போவாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாள் ஆமான் இவளாம் அப்படின்றதுதான் பாடல். அதாவது செற்றலர் என்றால் பகைவர்களை வென்ற தோற்கடித்த திருமலை ராயன் என்கின்ற இந்த அரசன் கையில் உள்ள வாள்தான், வெற்றி புரியும் வாளே உண்மையான வாளாம், வீர வாளாம், ஆயுதமா. இந்த வாள் வீரத்தை உணர்த்தக்கூடிய வாள் ஆயுதம். இப்ப மற்ற வாளெல்லாம் என்ன? மற்றவர்கள் கையில் இருப்பதெல்லாம் வாள் கிடையாதான். அதெல்லாம் என்னவா? போவாள் வருவாள் புகுவாள் ஆவாள் போவாள் முதலிய சொற்களில் இருக்கக்கூடிய விகுதி மாதிரிதான்.
அவ்வளவுதான். அது வெறும் எழுத்து, வார்த்தை தான். அது ஆயுதம்லாம் கிடையாது. அப்ப அது எப்போ ஆயுதமாகுது அந்த வாள் அப்படின்னா, திருமலை ராயன் கரத்துல இருக்கப்ப மட்டும்தான் அது வாளாக ஆயுதமாக மாறுது. அப்ப மற்றைய வாள்கள் எல்லாம் வெறும் விகுதியாக, வெறும் சொற்களாக, அதுவும் பொருள் தரக்கூடிய பொருள் தராத சொற்களாக, போவாள், வருவாள், புகுவாள், புறப்படுவாள் இருக்கக்கூடிய விகுதி மாதிரி வெறும் வெற்று சொற்கள் தான். அதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கறதுதான் இந்த பாடல். அடுத்தது 60வது பாடல். பன்றிக்கு மார்பிலே கொம்பு முளைத்தது என்று பாடியது. அது எப்படி பன்றிக்கு மார்புல கொம்பு முளைக்கும்? பாடல் பாருங்களேன். தெருமுட்ட பாலை சிதறி வளர்புக தருமுட்ட செவ்வாழை தாவும் திருமுட்டத்தூரிலே கண்டேன் ஒரு புதுமை பன்றிக்கு மாறிலே கொம்பானவாறு. தெருமுட்டை அப்படிங்கிறப்ப வீதி நிறைய பாலை சிதறி, இந்த கமுகு பாக்கு மரத்தோட மடல்களை சிந்தி, வளர்பூகந்தரு வளர்கின்ற கமுக மரத்தினை பாக்கு மரத்தினை முட்டை போய் தாக்குவதற்கு போய் தாக்குறதுக்காக செவ்வாழை அருகிலுள்ள குளத்தில் உள்ள சிறந்த வாழை மீன் தாவும். அந்த ஒரு அழகான நீர் நிறைந்த குளம், அந்த குளத்துல வாழை மீன், அந்த வாழை மீன் துள்ளி குதிக்குதான். அது எவ்வளவு உயரத்துக்கு துள்ளி குதிக்குது அப்படின்னு பாக்குறப்போ, பக்கத்துல இருக்கக்கூடிய கமுகு மரத்தின் பாலை சிதற மாதிரி அது வீதி முழுக்க அந்த பாலை சிதற அளவுக்கு அந்த வாழை மீன் வந்து துள்ளி குதிக்குதான். அப்படிப்பட்ட செழிப்பை உடைய திருமுட்டத்தூரிலே, அந்த ஊரோட சிறப்பு சொல்றாங்க. அந்த திருமுட்டம் அப்படிங்கிற அந்த ஊர்ல, அந்த ஊருக்கு பேரு இன்னைக்கு இருக்க பேரு ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிறார். என்னும் திருப்பதியிலே கண்டேன் ஒரு புதுமை. அந்த ஸ்ரீமுஷ்ணம் திருமுட்டத்தூரில் ஒரு புதுமையை கண்டேன். அது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா, பன்றி மார்பிலே கொம்பானவாறு, பன்றி அவதாரம் எடுத்த திருமாலின் திருமார்பிலே கொம்பு போன்ற திருமகள் தங்கி இருக்கின்றாள். அப்ப பன்றிங்க இங்க யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வராக அவதாரம் எடுத்த திருமாலையும், கொம்பாக திருமகள் திருமாலின் மார்பில் தங்கியுள்ள திருமகளையும் குறிக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! மார்பிலே என்பது மாறிலே என்று தொக்கு நிற்கின்றது. மார் என்றால் மார்பு. இந்த காட்சியை பார்க்கிறப்போ பன்றியின் மார்பிலே கொம்பு முளைத்த மாதிரி தெரியுதான். எந்த ஊர்ல? திருமுட்டத்தூரிலே. வேற எங்கேயுமே இந்த புதுமையை நீங்க பார்க்க முடியாது, திருமுட்டத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த திருமுட்டம் எப்படிப்பட்ட ஊர் அப்படிங்கிறப்போ, வளம் நிறைந்த ஊர், நீர்வளம் நிறைந்த ஊர். அங்க இருக்கக்கூடிய குளங்கள்ல செவ்வாழை மீன்கள் வளருமா. இந்த செழித்து வளர்ந்த அந்த செவ்வாழை மீன்கள் துள்ளி குதிக்கிறப்போ, அந்த குளத்துக்கு அருகில் உள்ள பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய பாலைகள் தெருவெங்கும் சிதறும் வண்ணம் போய் முட்டை தாக்குமா. அப்படிப்பட்ட வளமுடைய இந்த திருமுட்டத்தூர்ல நான் ஒரு அதிசயத்தை கண்டேன். அங்க பன்றிக்கு மார்புல கொம்பு முளைச்சிருந்தது அப்படின்னு சொல்லி திருமாலையும் திருமகளையும் ஒருங்கே இந்த பாடல்ல குறிப்பிடுறார் கவி காளமேகம். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.